இன்று ஜிபோர்டு என்ற செயலியின் வழி தமிழில் நம் கருத்துக்களை வெளியிடும் நுட்பங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளேன். நீங்கள் முதல்ல கூகுள் ப்ளே ஸ்டோர் போய் ஜிபோர்டு என தட்டச்சு செய்தால் இப்படி ஒரு செயலி உங்களுக்கு காண கிடைக்கும். இந்த ஜிபோர்டு அப்படிங்கிற செயலியில் 28 மொழிகள் குறித்த பயன்பாடுகள் இருக்குது. இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், நிறுவனம். நான் ஏற்கனவே நிறுவி இருக்கிறேன், அதனால் அன்இன்ஸ்டால் மட்டும்தான் காட்டுது. இந்த நிறுவனீங்கன்னா அடுத்தடுத்த படிநிலைகளில் உங்களுக்கு லாங்குவேஜ் செட்டிங்ஸ்லாம் வரும். அந்த லாங்குவேஜ் செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இதை எல்லா தளங்களையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். குறிப்பாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அதே மாதிரி ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்னும் க்ரோம், சர்ச் என்ஜின், மெயில், இப்படி எங்கெங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ சான்றா மின்னஞ்சல் பார்க்குறீங்க. இந்த மின்னஞ்சலில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அந்த ஜிபோர்டு லாங்குவேஜ் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சில செயலிகள் அதில் நிறுவியிருக்கேன். திறன்பேசியில் பயன்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு செல்லினம் அப்படிங்கிற முரசு செல்லினம் அப்படிங்கிற செயலி நான் பயன்படுத்துகிறேன். ஏற்கனவே கூகுள் வாய்ஸ் டைப்பிங் இதெல்லாம் இருக்குது. இதில் ஜிபோர்டு அப்படிங்கிறத நான் தெரிவு செய்யணும். நீங்கள் தெரிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும், ஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு குறியீடு வரும். அந்த ஜி அப்படிங்கிற குறியீடு வந்துடுச்சுன்னா அதிலேருந்து நீங்கள் தேடி ஒரு விஷயத்தை இப்போ வெதர் நியூஸ் அப்படின்றீங்கன்னா அது நீங்கள் அப்படியே அதில் தேடலாம். தேடி அதிலே கூட அனுப்பக்கூடிய ஒரு வசதியை கூட இந்த ஜிபோர்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் இன்னும் அதை நுட்பமாக மாற்ற முடியும், என்னென்ன மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னு. நான் குறிப்பாக இந்த ஜிபோர்டில் என்ன வச்சுருக்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷ், தமிழ் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். மற்ற லாங்குவேஜஸ்லாம் எனக்கு தேவையில்லைன்னு எடுத்து விட்டுருக்குறேன். இதில் இன்னும் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் போகணும். போய் பார்த்தீங்கன்னா நிறையா அதில் வசதிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. தமிழ் அப்படின்னாலே ஸ்ரீலங்கா தமிழ், கனடா தமிழ், ஆஸ்திரேலியன் தமிழ், இந்தியா தமிழ், இப்படிங்கிற மாதிரி வசதிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பயன்பாடு மிக்கதாக இந்த ஜிபோர்டு இருக்கிறது. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ் தட்டச்சு பண்ணணும் அப்படிங்கிற நிலைகளெல்லாம் கடந்து வந்துட்டோம் நம்ம. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளை தமிழில் நீங்கள் உள்ளீடு செய்ய முடியும். இப்போ வலைப்பதிவில் எழுதும்போது வலைப்பதிவினுடைய அந்த இடுகை பக்கத்தை திறந்து வச்சுக்கிட்டு நீங்கள் பேச வேண்டியதை பேசுனீங்கன்னா அது எழுத்தாக மாறிடும். அதை அப்படியே சப்மிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம். அதே மாதிரி மின்னஞ்சல் அனுப்பும்போது அப்படி பயன்படுத்தலாம். வாட்ஸ்அப் அனுப்பும்போது, ஃபேஸ்புக்கு, இப்படி இன்ஸ்டாகிராம், எங்கெங்கெல்லாம் நீங்கள் உங்கள் மொழியை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் தமிழில் நீங்கள் பேசி அதை எழுத்துக்களாக மாற்றலாம். தங்கிலீஷில் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது. அதுக்கெலாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது நீங்கள் தமிழில் மட்டும்தான் பயன்படுத்த முடியுமானா இல்லை, ஆங்கிலத்தில் இன்னும் நல்லா பயன்படுத்த முடியும். ஆங்கிலத்துக்கு ரொம்ப அழகாக அது இயைவுடையதாக இருக்கிறது. லாங்குவேஜ் ஆப்ஷனில் நீங்கள் தமிழுக்கு பதிலாக ஆங்கிலம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அது வரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதை மைக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதை நீங்கள் சுட்டுனீங்கன்னா ஒரு அதிர்வு மாதிரி, வைப்ரேஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பேச பேச அது எழுத்துக்களாக இதில் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். இதுதான் அந்த லாங்குவேஜ் செட்டிங்ஸ். இதில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இத்தனை மொழிகள் இருக்குது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா, ஜனவரி, கானா, இந்தியா, இவ்வளோ வசதி இருக்குது. இதில் நம்ம தமிழ் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இந்தியா, தமிழ் இலங்கை, தமிழ் சிங்கப்பூர், தமிழ் மலேசியா, இந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் தெரிவு செய்துட்டு சேமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்றது மாதிரி இந்த டெக்ஸ்ட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய வசதிகளை இன்னும் நண்பர்கள்ட்ட சொல்லும்போது இன்னும் மொழியுடைய பரவல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். விக்கிபீடியாவெலாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஆயிரக்கணக்கான பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. 50 லட்சம் கட்டுரைகளுக்கு மேலே இருக்குது. தமிழில் இப்போ தான் நம்ம ஒரு 1 லட்சம் கட்டுரைகளே தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது நம்ம எழுதணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம அன்றாடம் வளர்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். அதனால் இந்த மாதிரிலாம் மொழி உள்ளீடு செய்யக்கூடிய வசதிகள் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுடைய திறன்பேசிகளில் நிறுவி இன்னும் நம்முடைய மொழி வளர்க்குறதுக்கான வழிகளை நாம் ஆய்வு செய்து நம்முடைய மொழியை பல்வேறு சமூக தளங்களையும் வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உணர வேண்டிய நேரத்தில் இருக்கோம்.
அப்படின்னு சொல்லி இதை தங்கள் நட்போட்டத்தில் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வெல்க தமிழ்.